எனக்கு லிட்டரலாக தலைவலி வந்துருச்சு. ஆக்சுவலாக வந்து அதை பண்ணியிருக்க கூடாது. எனக்கு வந்து மிகப்பெரிய வருத்தம். அந்த ஃபீல் அப்படியே என் காதில் கேட்டுகிட்டே இருக்கு. அந்த பாட்டு அதை கேட்டுக்கிட்டே தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்குறேன். ஒரு பெரிய விஷயத்தை பண்ணி வச்சிருக்காரு டிஆர். அந்த காலத்தில் டைனாசர் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை கலைப்பொருள் வச்சிருக்காங்க. இந்த காலத்தில் நீங்கள் பார்க்க வரீங்களா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது யூனிகான் மாதிரி முன்னாடி ஒரு கும்பலாக வச்சுட்டு அவங்களால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இப்போ அதாங்க ட்ரெண்ட் அப்படின்னு. அது கிடையாது. அவர் நினைச்சிருக்காரு இது வந்து லேட்டஸ்டாக இப்போ இருக்கிற ட்ரெண்டுகள்லாம் பிடிக்கும் அப்படின்னு. அதெல்லாம் யாருக்குமே அது வந்து உடன்பாடு பெருசாக இல்லை. இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு அது புரியவும் புரியாது. அந்த படத்தில் பெரிய திரைக்கதை இருக்குன்னு என்னால் சொல்லவே முடியாது. 100% என்னால் சொல்ல முடியாது. அவருடைய எல்லா படங்களுமே காதல் இருக்கும், ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்கும், அப்படியே வந்து ஒரு டயலாக் இருக்கும். அது ஒரு வித்தியாசமாக காமிப்பாப்ல. அதுதான் வந்து அவருடைய ட்ரெண்ட். பிளஸ் அந்த நிறைய கிராஃப்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணது. அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு ஒரு புது நடிகர்கள் வருவாங்கிற மாதிரி இன்னைக்கு நாம யாரையுமே ட்ரோல் பண்ண முடியாது. இவங்க சரியா நடிக்கல, இவங்க பண்ணலங்கிறத சொல்லவே முடியாது. இந்திரலோகத்து சுந்தரி ஒரு தீ கனவினில் வந்தாளோ, வைகை கரை காற்றே நில்லு, வஞ்சிதனை பார்த்தால் சொல்லு. இந்த பாட்டெல்லாம் ஒரே படம் தாங்க. அதுதான் உயிருள்ளவரை உஷா. உயிருள்ளவரை உஷா படம் வந்து 1983 ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படத்துடைய டைரக்டர் வந்து திரு டி ராஜேந்தர் அவர்கள். தஞ்சை சினி ஆர்ட்ஸ் அதுதான் அந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அண்ட் இந்த படத்தை ஓனாக ப்ரொடியூஸ் பண்ணது உஷா டி ராஜேந்தர் அவர்கள். அண்ட் உஷா டி ராஜேந்தர் ப்ரொடியூஸ் பண்ண இந்த படத்தை டி ராஜேந்தர் அவர் டைரக்ட் மட்டும் இல்லை, அவர் தான் வந்து மியூசிக்கும் போட்டிருக்காரு. அண்ட் தேவராஜன் அவர் வந்து எடிட் பண்ணியிருக்காரு. கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் மியூசிக் எல்லாமே வந்து பாடல்கள் எல்லாமே வந்து டி ராஜேந்தர் அவர்கள் தான். ஸோ டி ராஜேந்தர் வந்து ஒரு சகலகலா வல்லவன் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா ஒரு டைமில் வந்து சினிமாவில் ஒரு துறைக்கும், அதாவது எப்படின்னா ஒரு கதை திரைக்கதை வசனம்னா ஒருத்தர், பாடல்கள்னா ஒருத்தர், அப்புறம் மியூசிக்னா ஒருத்தர், கேமரானா ஒருத்தர், எடிட்டர்னா ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பிரிஞ்சிருந்த காலகட்டங்களில் வந்து தமிழ் சினிமாவில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தி எல்லாமே பண்ணி அதில் பெரிய மாபெரும் சாதனையும் படைத்தார். அதுதான் வந்து டிஆர் அவர்கள். அவருடைய ஒவ்வொரு படமும் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து வெள்ளி விழா கொண்டாடி இருக்கு. 175 நாள் ஓடி இருக்கு, 200 நாள் ஓடி இருக்கு, இந்த மாதிரிலாம் ஓடி இருக்கு. அப்படிப்பட்ட படங்கள் வந்து திருப்பி ரீரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டிஆர் டாக்கீஸ் என்ன பண்ணுறாருன்னா, டி ராஜேந்தர் அவர்கள் வந்து உயிருள்ளவரை உஷா வந்து திருப்பி ரீரிலீஸ் பண்ணியிருக்காரு. உயிருள்ளவரை உஷாவுக்கு முன்னாடி அவர் வந்து நிறையா படம் எடுத்திருக்காரு. ஒருதலை ராகம், ரயில் பயணங்கள், இதெல்லாம் அவருடைய படங்கள். அந்த படத்துலையும் பாடல்கள்லாம் பிரமாதமாக இருக்கும். டிஆர் அப்படின்னாவே என்னென்னா முக்கியமாக அவருடைய படங்கள் வந்து காதலை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நிறைய லவ் தான். அந்த லவ்லையும் என்னென்னா இவர் லவ் பண்ணுறது கம்மியாக இருக்கும், இல்லைனா இவர் லவ்வில் ஃபெயிலியர் ஆன ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி இந்த தாடி வச்சிருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கிடுவார். அதே சமயத்தில் இவருடைய தங்கச்சி இல்லைனா யாருடைய தங்கச்சியாவது வந்து ஆக்சுவலாக ஒரு லவ்வில் வந்து விழுவாங்க. அந்த லவ்வில் விழுந்த உடனே அந்த லவ்வுக்கு இவர் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த மாதிரி தான் இவருடைய படங்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கும். கதைகளில் பெரிய வித்தியாசங்களை வந்து உண்டு பண்ண மாட்டார். ஆனால் அந்த ஒரே டைப் ஆஃப் ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்டிங். இவருடைய படத்தில் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த ரீரிலீஸ் ஆகிருக்கிற உயிருள்ளவரை உஷால வந்து ஸ்டார் கேஸ்டிங் போது டி ராஜேந்தர் நடிச்சிருக்காரு, சரிதா நடிச்சிருக்காங்க, ராதாரவி அவர்கள், கங்கா, நளினி, அதுக்கப்புறம் வந்து வெண்ணிராடை மூர்த்தி, மனோகர் கவுண்டமணி அவரும் வந்து படத்தில் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் எஸ் சந்திரன், செல்வராஜ், அதுக்கப்புறம் உசிலமணி காந்திமதி, அதுக்கப்புறம் சாவித்ரி, கலைச்செல்வி, சந்திரன், இப்படி ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இந்த படத்தில். இந்த படத்துடைய கதை அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜென்ரல் ஒரு லவ் ஸ்டோரி தான். அதாவது என்னென்னா ஒரு காலேஜ் படிக்கிற பையன், ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு. கிட்டத்தட்ட வந்து அலைகள் ஓய்வதில்லை கதை வந்து அது இதே மாதிரி. அலைகள் ஓய்வதில்லை கதையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியாகராஜன், சில்க் அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. தியாகராஜனோட தங்கச்சி தான் வந்து தங்கச்சி தான் வந்து ராதா. இந்த பசங்கள்லாம் வந்து இந்த ஊரில் இருக்கிற பசங்க ஊருக்கு அப்போ தான் புதுசாக வராங்க. அந்த இது படிச்சுட்டு 10th படிச்சுட்டு 10th 12th படிச்சுட்டு வராங்க. வரும்போது இந்த பசங்களுக்குள்ள லவ் வந்துடுது, கார்த்திக்கும் ராதாவுக்குங்கிறது கதை. இதே மாதிரி இந்த படத்தில் இவ வந்து ஊர்லேருந்து வரா, நளினி வந்து ஊர்லேருந்து வரா. ஊர்லேருந்து வரும்போது நளினிக்கு வந்து நளினி ஏதோ பார்த்தீங்களா அந்த படம் பார்த்தோன்னா நான் ஏதோ இப்போ இருக்கிற ஹீரோயின் மாதிரி பேசிட்டேன், சின்ன பொண்ணு அவங்க அப்படிங்கிற மாதிரி. இல்லை நளினி மேடம் ஊர்லேருந்து வர்றாங்க. ஊர்லேருந்து வரும்போது அண்ணன் ராதாரவி அவர் தான் அண்ணன் கேரக்டர். அதுக்கப்புறம் வந்து வந்தோடனே இங்கே காலேஜில் சேரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுக்கிறாங்க. சேம் அதே மாதிரி பேட்டர்ன் தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அலைகள் இதில் வந்து ஒரு மொராலிட்டி இல்லாத, மொராலிட்டினா இவர் தியாகராஜனுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அந்த வீட்டில் வேலை செய்கிற ஒருத்தருடைய மனைவியோடையே கூட இருந்துருவார். அது சில்க் பார்த்துருவாங்க. ஆனாலுமே தங்கச்சி லவ் பண்ணுற பையனுக்கு கட்டி வைக்க மாட்டேன்னு ஒத்த காலில் நிற்பார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இந்த படத்துலையும் ராதாரவி வந்து பார்த்தீங்கன்னா
அந்த ஊரில் இருக்க ஒரு பெரிய ஒரு மைனர் அவர் எல்லா பொண்ணுகள்கிட்டும் அப்படி தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஆனால் தங்கச்சி லவ் பண்ணுது அப்படின்னு சொன்னல, ஏண்டி என் குடும்பமானத்தை வாங்குறதுக்குன்னே வந்தியா அப்படின்னார். எனக்கு சுருக்குனுச்சு. குடும்பமானம் எங்கே இங்கே போகிறது, அது அங்கேயே போயிருக்கணுமே அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அவர் கேரக்டர் தான் அந்த மாதிரி இருக்குது. இந்த பொண்ணு பரவாயில்ல, ஒரே ஒரு பையனை லவ் பண்ணுது, அதுக்கே இவ்வளோ டென்ஷன் ஆகும். அப்புறம் சரிதா ஒரு முக்கியமான கேரக்டர். இந்த படம் ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா காந்திமதி சரிதான்னு எடுத்த உடனே வந்து ஒரு சோக கீதங்கள் தான். வாழ்க்கைங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆரம்பித்தாங்க. எனக்கு என்ன அது இப்படி ஆரம்பிக்கிறாங்களே அப்படின்னு யோசித்தேன். ஒரு பாசிட்டிவாக ஆரம்பிக்கிறது அப்படின்னால வாழ்க்கைங்கிறது அப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ சரிதா வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு பையனோட தனியாக வாழா வெட்டியாக வீட்டில் இருப்பாங்க. இந்த வாழா வெட்டி அப்படிலாம் இவங்க அந்த வார்த்தையெல்லாம் வந்து அந்த காலத்தில் தான் இருந்தது. இப்போல்லாம் அந்த மாதிரி இருக்கானே தெரில. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் பயன்படுத்துறது கிடையாது. இப்போல்லாம் ரொம்ப முற்போக்கு சிந்தனை ஜாஸ்தி ஆகிடுச்சு. லைஃப் ஸ்டைல் வந்து எல்லோரும் மாற்றிக்கிட்டாங்க. லைஃப் ஸ்டைலை மறுபடியும் எப்படி அமைச்சிக்கிறதுன்னு பார்க்குறாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து இல்லை, அந்த கதாபாத்திரம் சரிதாவோட கதாபாத்திரம் தான் இந்த படத்தில் வந்து ஒரு டிரைவிங் ஃபேக்டர். எனக்கு தான் வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சு, நீங்களாம் எல்லாம் பார்த்து தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க இப்படி ஆகிடுச்சு. ஆனால் அவங்க அக்காவுக்கு அப்புறம் தம்பி ராதாரவி, தம்பிக்கு அப்புறம் வந்து இன்னொரு தங்கச்சி வந்து நளினி. இதான் வந்து படத்துடைய அவுட்லைன். இப்போது இதில் வந்து கங்கா அவர் வந்து காலேஜ் படிக்கிறார். காலேஜ் படிக்கும்போது +2 பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் போனால் ஒரே பொண்ணுங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே போகிறது. அப்படின்னா காலேஜில் சாதாரணமாக காலேஜுக்கு போகிறது, அப்படியே பார்க்குறது, டான்ஸு, பொண்ணுங்களை டீஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அப்போல்லாம் வந்து இந்த ஈவ் டீசிங்லாம் கேஸெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து ஒரு காலேஜ்னால் ஜாலி. அந்த மாதிரி டைமில் வந்து நளினி வந்து படிக்க வராங்க. நளினி படிக்க வரும்போது காதல் வயப்படுறாரு. காதல் வயப்பட ஒன் சைட் லவ். இந்த ஒன் சைட் லவ் எப்படி 2 சைட் லவ்வாக மாறுது அப்படிங்கிறது தான் படத்துடைய ஓவரால் கதை. இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது? நத்திங் ஸ்பெஷல். இதில் டிஆர் சார் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர், செயின் ஜெயபால். சமீபத்தில் அவர் சொல்லியிருந்தார், செயின் ஜெயபால் கேரக்டரில் நான் தலைவரை நடிக்க வைக்கலான் இருந்தேன் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு. நான் அப்புறம் யோசித்தேன், நல்ல வேளை சூப்பர் ஸ்டார் நடிக்கலை. ஏன்னா சூப்பர் ஸ்டார் நடிச்சிருந்தாங்கன்னா நமக்கு டிஆர் மாதிரி ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்காது. டிஆர் மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம கிடைச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். ஏன்னா எல்லாமே ஒரு கணக்கோடு தாங்க நடக்குது. டிஆர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸுங்கிறப்ப ரைமிங் அண்ட் டைமிங். ஒருத்தர் பேசும்பொழுது எப்படி பேசுவாங்க, சார் என்னை பற்றி உனக்கு தெரியாது, டே நீ யாரா அப்படின்னு சொல்கிறது அவர் ஸ்டைலில் வச்சுட்டா கூட இந்த படத்தில் ஒரு ரீரெக்கார்டிங்கோட பேசுகிறார். ரீரெக்கார்டிங்னா என்ன, பின்னாடி மியூசிக் ஓடுறதில்ல, கையிலே போடுறார், டே நான் தாண்டா செயின் ஜெய்பால் அப்படின்னு இப்படிங்கிறார். அவருக்குள்ளே ஒரு டான்ஸ் ஆடிக்கிறார். இது டால்பி சரவுண்ட் சிஸ்டம் மாதிரி ஒரு மியூசிக் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து டயலாக் பேச ஆரம்பிக்கிறார். எப்பவுமே கையில் ஒரு செயினை சுற்றிட்டே இருக்காரு. அது அவர் சொன்ன செயின் ஜெயபாலுங்கிறது சைக்கிள் செயினோ அந்த பைக்கில் இருக்க செயின் அந்த மாதிரி நினச்சா இரும்பு செயின் ஒரு சீன் வந்தது. ஆனால் அது சில நேரத்தில் செயின் கையில் இல்லை, நைலான் கயிறு மாதிரி ஒன்று கையில் வச்சிருக்காப்புல, அதை அப்படியே சுற்றிட்டே இருக்காப்புல. என்ன யாருன்னு தெரியல அப்படின்னு சுற்றிருக்காப்புல. செயின் ஏதோ ஒன்று நீளமாக வச்சோம். அப்புறம் ஒரு சீன் பார்க்குறேன், அருணாக்குடி மாதிரி கையில் ஒன்று வச்சிருக்காப்புல, அதை சுற்றினே இருக்காப்புல. அது கண்டிப்பாக கழுத்தில் போடுற செயினே கிடையாது. என்னடா அது வித்தியாசமாக கையில் வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தேன். அவர் ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட், அவருக்குன்னு ஒரு காஸ்டியூமு, அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஒரு சைடு ஒரு ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட், ஜெர்க்கின்னு, தலை நிறைய முடி, சூப்பரான தாடி, இப்படி ஒரு கேரக்டரில் டிஆர் வர்றாரு. ஸோ ஒரு கதைப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லவ் ஸ்டோரிக்கும் அந்த டிஆருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. செயின் ஜெயபாலுங்கிறவர் அந்த ஊரில் இருக்க ஒருத்தர். அந்த ஊரில் இருக்க ஒருத்தர் காந்திமதி போய் எழுப்புகிறார், நீ தான் எப்படியாவது என் மருமகனை கரை சேர்க்கணும், அவங்க எல்லாரும் அவனை திட்டுறாங்கப்பா அடிக்கிறாங்கப்பான்னு அந்த ஒரு கேரக்டர் வரும். அதுக்கப்புறம் டிஆர் வந்து இந்த படத்தில் வந்து ஃபைட் சீன் ஒன்று வரும். இந்த ஃபைட் சீன் வரும்போது இல்லை, அந்த ஃபைட் சீன் வந்து கிட்டத்தட்ட ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தா ஆரம்பிக்காது. ஏன்னா ஃபைட் சீன் ஆரம்பிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தா ராதாரவி வந்து காரில் நிற்பார், கூட எல்லாம் அடியாளுங்கள்லாம் இருப்பாங்க. அடியாளுங்களாம் இருக்கிற போது டிஆர் வந்து இறங்கிட்டு பைக்கில் வந்து இறங்குவார், அப்படின்னு இறங்கி அப்படி நின்றுட்டு இல்லை, சரி சாதாரணமாக வந்து இன்னொன்று டேய் அவனை அடிங்கடா அப்படின்னு டமா டிமில் டமான்னு ஃபைட் வரும். இங்கே எப்படின்னா இந்த படத்துடைய ஸ்டண்ட்டு கொரியோகிராஃபர் வந்து ஜூடரத்னம் அவர்களாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜூடரத்னம் அது மட்டும் நான் டைட்டிலில் பார்க்கல, பட் ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் சுத்தமாக வாழ்க்கையை எடுத்திருப்பார். வந்து எல்லாம் நின்ட்டாங்க வரிசையாக. அவர் நின்றார், வந்தனால எனக்கு உன்னை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் பேசுகிறார் டிஆர். பேசுகிறாரு. நானும் இப்படிப்பாருன்னு பாரு, அடிக்க மாட்டேங்கிறாங்க. ராதாரவியும் கோமா பேசுகிறார், என்னை பற்றி உனக்கு தெரியாதா, நான் உன்னை அடித்து தோச்சிடான் அப்படின்னு எல்லாம் பேசுகிறார். எல்லாம் பேசிட்டு ஃபைட்டு ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நினச்சா ராதாரவி டக்குன்னு காரில் ஏறி கிளம்பிட்டு அவனை விடாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாப்புல. அப்போ நான் யோசித்தேன், எவ்வளவு நேரம் ஒரு ஃபைட்டர்ஸ்கிட்ட பேசியிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த ஃபைட்டர்ஸ்லாம் அன்றைக்கி எல்லாம் சாப்பிட்டு எனர்ஜியாக வந்திருப்பாங்க, நீ பயங்கரமாக ஃபைட் பண்ணணும்னு. ஆனால் அந்த டைலாக் கேட்கும்போது என்ன ரியாக்ஷன் கொடுப்பீங்க இவர் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது? இதெல்லாம் அந்த படத்தில் நான் பார்த்து ரசித்த ஒரு காட்சிகள். அப்புறம் ஓவராக கவுண்டமணி சார் அந்த படத்தில் நடிச்சிருந்தார். அவர் வந்து
ராதாரவிக்கு வந்து ரைட் ஹேண்டாக கவுண்டமணி எஸ்.எஸ். சந்திரன். எஸ்.எஸ். சந்திரன் வந்து அதுக்கப்புறம் எல்லா படங்கள்லையும் எஸ்.எஸ். சந்திரன், வெண்ணிலாடை மூர்த்தி இவங்கெல்லாம் வந்து ரெகுலராக நடிக்க ஆரம்பித்தாங்க. அதே சமயத்தில் கவுண்டமணி சார் அதிகமாக இவருடைய படங்களை நடித்த மாதிரி எனக்கு தெரியல. இந்த படம் தான் லாஸ்ட் நினைக்கிறேன். இந்த படத்திலேயே 2-3 காட்சிகளில் வந்து கவுண்டமணி சார் இருக்க மாட்டார். முக்கியமான சில காட்சிகளில் இருக்க மாட்டார். இப்போ இந்த கதையில் பாட்டு அப்படின்னும் போது நான் சொன்ன மாதிரி அந்த ஆரம்பத்தில் ஒரு பாட்டு பாடல, இந்திர லோகத்து சுந்தரி ஒரு தீ கனவினில் வந்தாளோ, அந்த பாட்டு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச, அது வந்து ஒரு ரொமான்டிக் சாங் தான். அந்த ரொமான்டிக் சாங் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து அந்த வைகை கரை காற்றே நில்லு அப்படிங்கிற பாட்டு. அது வந்து ஜேசுதாஸ் ஒரு தடவை மேடையில் சொல்றார், என்ன மாதிரியான ஒரு கம்போசிஷன் எனக்காக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஜேசுதாஸ் சொல்கிறார். ஆனால் நீங்கள் வந்து பாடுங்க, கொஞ்சம் வாங்க கூட அப்படின்னு சொல்லிட்டோன்னா டிஆர் வந்து பக்கத்தில் நிற்கிறாரு. அப்போது அந்த டியூனே வந்து பார்த்தா, வைகை கரை காற்றே நில்லு வஞ்சிதனை பார்த்தால் சொல்லு, மன்னன் முகம் வாடுதிங்கி மங்கைதனை தேடுதங்கி கார்த்தே பூங்காற்றே, இது கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோறும் போய் சொல்லு. செம்ம சாங் அது. ஆனால் அந்த ஃபீல் அப்படியே என் காதில் கேட்டுகிட்டே இருக்கு அந்த பாட்டு. அதை கேட்டுக்கிட்டே தேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்குறேன். ஒரு பெரிய விஷயத்தை பண்ணி வச்சுருக்காரு டிஆர். இந்த டிஜிட்டலைஸ் ஆகிறேங்கிற பேரில் இந்த படத்துக்கு புதுசாக ரீரிகார்டிங் மியூசிக்கெல்லாம் போட்டு குவா 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 ஷோ ஷீஷா அப்படின்னு இப்படி மியூசிக்கெல்லாம் போட்டு எனக்கு லிட்டரலாக தலைவலி வந்துருச்சு. ஆக்சுவலாக வந்து அதை பண்ணியிருக்கக்கூடாது. எனக்கு வந்து மிகப்பெரிய வருத்தம். ஏன்னா உயிருள்ள ஒரு விஷயங்கிறது ஒரு கிளாசிக் ஃபிலிம். அது ஒரு அந்த காலத்தில் வெற்றிகரமாக ஓடின ஒரு திரைப்படம். அந்த படத்தை நான் அப்படியே பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்றேன். ஒரு கலைப்பொருள் நம்ம வந்து ஒரு மியூசியத்தில் போய் பார்க்குறோன்னா அது அப்படியே தான் பார்க்கணும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த காலத்தில் டைனாசர் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது கலைப்பொருளை வச்சுருக்காங்க. இந்த காலத்தில் நீங்கள் பார்க்க வரீங்களா, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது யூனிகான் மாதிரி முன்னாடி ஒரு கும்பலாக வச்சுட்டு அவங்களால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இப்போ அதாங்க ட்ரெண்டு அப்படின்னு. அது கிடையாது. அதனால் இனிமேல் ரீலீஸ் பண்ணுறவங்க 80s ஃபிலிமை குறிப்பாக ரீலீஸ் பண்ணவங்க தெரிஞ்சுக்கங்க. இது டிஆர் சாருக்குமே நான் சொல்கிறேன், தயவு செய்து நீங்கள் புதுப்பிக்காதீங்க, மியூசிக்காக வச்சு புதுப்பிக்காதீங்க. படத்துடைய கலரு அந்த மாதிரி சின்ன சின்ன இது கொஞ்சம் கிளிட்டர் ஆகுது, அந்த மாதிரி கொஞ்சம் கருப்பு கூடலாம் வரும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணதெல்லாம் பண்ணலாம். அந்த படத்தை நாங்கள் அப்படியே அந்த படமாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம். அது வந்து என்னுடைய கருத்து. இதுக்கு டிஆர் சார் கோச்சிக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக அவருக்கும் தெரியும் அந்த ஃப்ளேவர். ஏன்னா அவர் ஒரு கற்பனையில் எடுத்த ஒரு படம் இருக்குல்ல, உயிருள்ள ஒரு விஷயங்கிறது அவருடைய ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஃபிலிம். அந்த படம் சொந்த படம். அந்த படத்தை வந்து அவர் எடுத்த விதம் ஒன்று இருக்குல்ல, அதை அவரே நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பார். அவர் நினச்சிருக்காரு இது வந்து லேட்டஸ்ட்டாக இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு. அதெல்லாம் யாருக்குமே அது வந்து உடன்பாடு பெருசாக இல்லை. இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு அது புரியவும் புரியாது. முதல்ல இந்த காதல் கதைங்கிறதே ஒரு ரெட்ரோ ஃபீல்டு. அந்த ரெட்ரோ ஃபீல்டில் இருக்கிறது, ஏன்னா அந்த காதலுக்கு ஒரு அர்த்தமே இருக்காது. ஏன் வந்து கங்கா வந்து நளினியை லவ் பண்ணாங்க எதுவுமே இல்லை. சும்மா கங்கா துரத்தி லவ் பண்ணிட்டு இருக்கான், நளினி ஒரு சாஃப்ட் கார்னர் வந்தது, அவன் எனக்காக அடி வாங்கினோன்னா அவன் மேலே ஒரு காதல் இருந்தது, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். காதலன் காதலி அப்படிங்கும்போது காதலன் வந்து லவ் பண்ணுறதை சொல்லும்போது காதலி அக்செப்ட் பண்ணிக்கணும்னா, காதலிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது காதலன் காப்பாற்றிடணும். இதுதான் ஆரம்பத்தில் எப்பவுமே எடுத்த ஒரு நாட். இந்த படத்தில் அவருக்காக அடி வாங்குவார். அடி வாங்கினோன்னா உடனே ஒரு 10 மனம் விலகி போய் அப்படியே வந்து நளினி வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ தான் வந்து உமாபதி டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னார், நீங்கள் தான் நினைக்கிறீங்க காதலுக்கு வந்து காரணம் வேணும், அது ஒரு புரிதல், அது ஒரு உணர்வு அது ஒரு என்ன சொல்கிறது புரிதல் ரீதியாக வர்றது, நம்ம வந்து நம்முடைய என்ன சொல்லுவாங்க கம்பேட்டிபிலிட்டி இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் சொல்கிறீங்க. காதல்னாலே காமம் தான், காமம் இல்லைன்னா அது காதலே இல்லை அப்படிங்கிறார். அப்போ அவர் சொன்னோன்னா நான் சொன்னேன், ஆமாங்க கரெக்டு தான். ஏன்னா இந்த படத்தில் அவ்வளோதான், காதலிச்சாங்க, பாட்டு பாடினாங்க, கட்டி பிடிச்சாங்க, ஒரு நல்ல ஒரு இந்த சாங் ஒன்று வந்தது, ஒரு பாத்டப் சீன் சாங் ஒன்று வந்தது, அப்படியே வந்து பாட்டு கண்டினியூ ஆச்சு. கடைசியாக இவனுக்காக தான் நான் உயிரே விடுவேன் அப்படின்னு சொல்லுவார், இவளுக்காக நான் உயிரே விடுவேன்னு அவர் சொல்கிறதும். ஆனால் கடைசியில் உயிருள்ளவரை உஷாக்காக கங்கா உயிரோட மாட்டார், கங்காவுக்காக உஷா உயிரோட மாட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேர்த்துக்காக ராதா ரவியும் டி ராஜேந்திரனும் உயிரை விட்டுருவாங்க. அதுதான் படத்துடைய கிளைமேக்ஸு. அங்கேருந்து டிஆர் வந்து, ஆனால் டிஆருடைய நடிப்பு அந்த காலத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து நம்ம புதுசாக வரும்போது ட்ரோல் பண்ணுறோம், இந்த நடிகர் இப்படி தான் நடிகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோல் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். இப்போ சமீபத்தில் எடுத்துட்டா கூட நம்ம லெஜெண்ட் சரவணா அவர் நடிக்கும்போது கூட நம்ம ட்ரோல் பண்ணிடலாம். ஆனால் இந்த படத்தை நான் அப்போ பார்த்தா ட்ரோல் தான் பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இவர் வந்து ஒரு முட்டியில் 2 தடவை சுடுறாங்க, முட்டியில் 2 தடவை இந்த முட்டிலையும் சுடும்போது டிஆர் வந்து துள்ளி குதிக்கிறாரு, பாறையை பிடிச்சிட்டு கையா குழந்தை மாதிரி காலாட்டுறாரு. அப்படி ஆட்டும்போது நான் பார்த்தேன், என்னப்பா அது இப்படி இருக்குது. இப்போ பார்த்தா அது ட்ரோலிங்காக இருக்குது, அப்போ பார்த்தா என்னன்னா அது பயங்கரமாக அதை ஃபஸ்ட்டு ட்ரோல் பண்ணியிருக்காங்க, சிரிச்சிருக்காங்க, அப்புறம்
அது அப்படியே ட்ரெண்டாக மாறிடுச்சு. அதாவது பார்க்க பார்க்க ஃபெமிலியர் ஆகிடும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, அது சினிமாவுக்கு உண்மை. இது விஜய்க்கு நடந்திருக்கு. நாளைய தீர்ப்பு வரும்போது யாருமே விஜய் பெருசாக ரசிக்கல. நாளைய தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் விஜய் எல்லாரும் ஒரு 2-3 படங்களுக்கு அப்புறம் தான் விஜய் ஒரு படம், விஜய்னு ஒரு பையன் நடிக்கிறாப்ல அப்படிங்கிறத ஆரம்பித்தாங்க. ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும்னா, யாராவது ஒருத்தர் முதல் தடவை 2 தடவை நடிக்கிறாங்கன்னா அவங்கள அப்போவே இவங்க சரியில்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒருவேளை அவங்களுக்கான செட் பண்ணிடலாம். இப்போ நீ இது டிஆர் என்ன பண்ணியிருக்காரு, அங்கேருந்து ஆரம்பித்து எல்லா படத்துலையும் ஒரு முக்கியமான கேரக்டரில் வந்திருக்காரு. அவருடைய படங்கள்லாம் ஒரு முக்கியமான கேரக்டர். ஆனால் அந்த கேரக்டருக்கும் அந்த படத்துக்கு பெரிய சம்மந்தம் கிடையாது. அது மாதிரி தனியாக தெரியும் அந்த கேரக்டர். திடீர்னு அவர் காதலை சேர்த்து வைப்பார், இல்லைன்னா வக்கீலாக இருப்பார், அவர் ஒரு பெரிய ஒரு சமூக ஆர்வலராக இருப்பார், இப்படி ஏதாவது ஒன்று இருப்பார். இந்த மாதிரியாகவே படங்கள் பண்ணிட்டு இருந்தார். அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்போ வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு. இப்போ டிஆரை பற்றி பயங்கரமாக பேசுகிறோம். அப்போ இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு, லெஜண்ட் சரவணன் ஒருத்தர் வந்திருக்காரு. இன்றைக்கி எல்லாரும் நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறாங்க. நான் ட்ரோல் பண்ணணும்னு சொன்னேன், இல்லைங்க அவர் தான் இலவசமாக டிக்கெட் கொடுத்தாரு, மக்களை புரிஞ்சவர் அப்படிங்கலாம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இவருடைய அடுத்தடுத்த படங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறது ஏன்னா எடுத்தோன்னே யாரும் அக்செப்ட் பண்ண போகிறதில்ல. எந்த ஹீரோவுமே யாருமே எடுத்தோன்னே அக்செப்ட் பண்ண போகிறதில்ல. சில பேர் உடனே பார்த்துட்டு இல்லை ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப இம்ப்ரெசிவாக இருந்ததுலாம் ரொம்ப ரேரான சில ஹீரோஸ் தான். அப்போது இவர் இப்போ படம் நடிக்கிறார்ல, இப்போ என்ன படம் லெஜெண்ட் நடிச்சிருக்காரு, இப்போ அடுத்த லீடர் வருது. இப்போ இந்த லீடருடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது இல்லை லெஜெண்டை விட பெட்டராக இருக்குது. லெஜெண்டில் கொஞ்சம் நல்லா அந்த ஃபுல் ஷேவெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி இருக்கும்போது என்னடா அது ஃபுல்லாக மேக்கப் போட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு. ஆனால் இந்த படத்தில் பார்த்தா தாடிலாம் ரகட் லுக் ஒன்று வருது. ஒரு ரகட் லுக் வரும்போது அந்த கதையும் பார்த்தா அவரு அது பாருங்க, அவர் அந்த ஸ்டேஜில் ஆடி வந்துச்சு. இது மீட்டிங்கில் சொன்னது உண்மையாக இருக்கும் போல இருக்குது. இது கூட ஜனநாயகன் படத்தோட கதை மாதிரி தான் அப்படின்னார்ல, அது உண்மையாக இருக்கும். ஏன்னா அந்த குட்டி பாப்பா ஒன்று அவருக்கு இந்த அப்பான்னு சொல்லிட்டு அப்பா எவ்ரி ஃபாதர் இஸ் எ ஹீரோ அப்படின்னு சொல்கிறது, அந்த டயலாக்கு, அந்த குழந்தைய பாதுகாக்கிற விதம் அப்படிலாம் பார்க்கும்போது ஒருவேளை இது ஏதோ தத்திருந்த குழந்தையோ, இந்த குழந்தைக்காக ஒரு வாழ்வார் அப்படின்னு கதை அப்படி போகுமோன்னு தோணுது. இது துரை செந்தில்குமார் டைரக்ட் பண்ணி. துரை செந்தில்குமார் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் காக்கி சட்டை எதிர்நீச்சல், அதுக்கப்புறம் தனுஷ் சார் வச்சு பட்டாசு, அதுக்கப்புறம் இன்னொரு படம் பட்டாசுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணார் தனுஷ் சார், கொடி பண்ணியிருக்காரு. இதெல்லாம் அவருடைய வெற்றி படம். கருடன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ இந்த படம் பண்ணியிருக்காரு. நல்ல டேரக்டர், நல்ல பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு டிஆர் எப்படி இன்னைக்கு பாராட்டப்படுகிறார், இன்றைக்கி ஒரு பெரிய ஜாம்பவான் என்று இந்த ஜென்ரேஷனுக்கு சொல்லப்படுகிறாரோ, எப்படி சொல்லப்படுகிறார் அப்படின்னா, அவருடைய வெற்றி படங்கள் அவர் அந்த காலத்தை ட்ரை பண்ண சில விஷயங்கள், அந்த படத்தில் பெரிய திரைக்கதை இருக்குன்னு என்னால் சொல்லவே முடியாது. 100% என்னால் சொல்ல முடியாது. அவருடைய எல்லா படங்களுமே காதல் இருக்கும், ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்கும், அப்படியே ஒரு டயலாக் இருக்கும். அது ஒரு வித்தியாசமாக காமிப்பாப்பில். அதுதான் அவருடைய ட்ரெண்டு. ப்ளஸ் அந்த நிறைய கிராஃப்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணது. அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு ஒரு புது நடிகர்கள் வருவாங்கங்கிற மாதிரி இன்றைக்கி நாம் யாரையுமே ட்ரோல் பண்ண முடியாது. இவங்க சரியாக நடிக்கலை, இவங்க பண்ணலைங்கிறத சொல்லவே முடியாது. ஏன்னா இவங்க பிற்காலத்தில் பெரிய நடிகர்கள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் விஜய். ஏன் இவர் நாளைக்கு ஒரு நிறைய படங்கள் இது மாதிரி, ஆனால் இவர் பாருங்கள் செலக்டடாக தான் படம் பண்ணுறாரு. எனக்கு என்னவோ இவரை ஃபாலோ பண்ணி நம்ம பார்க்கணும், இவர் என்னதான் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கணும்னு தோணுது. ஏன்னா அவருடைய அந்த படங்கள் ஆக்சுவலாக லீடருடைய ட்ரெய்லர் பார்த்தப்போ, டீசர் ஒரு 2 நிமிஷம் அது டீசரே பிரமாதமாக இருந்தது. நல்லாயிருக்கு, நல்ல ஸ்டண்ட் கொரியோகிராஃபி சூப்பராக பண்ணியிருக்காங்க. கேமரா சூப்பர் கேமரா அண்ட் டைரக்ஷன் துரை செந்தில்குமார். அந்த நைட்டில் அந்த மழையில் எடுத்த அந்த காட்சிகள் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி. அந்த படம் வரும்போது நம்ம பார்க்கணும் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ எனக்கு என்னென்னா, இப்போ லெஜெண்ட்லாம் வந்துட்டார் அப்படின்னா, இப்போ டிஆர் ட்ரெண்டு அப்படிங்கிறார்ல, இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டுக்கு படம். இப்போ லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் அவர் நடிக்கிறதே ஒரு ட்ரெண்ட். அவர் தனியாக இப்போ இருக்கிற மாதிரி ஒரு கமர்ஷியல் ஒரு எலிமெண்ட்டு, ஒரு ஃபைட்டுன்னு அவர் நல்லா தெளிவாக நல்லா. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, ஆந்திராவில் சினிமா ஒரு ஸ்டண்ட்டெல்லாம் சூப்பராக எடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி அப்படியே பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு டீச்சரை பார்த்து அப்படி தான் தெரியுது. ஸோ அதனால் அதை அப்படியே கண்டினியூவாக ஃபாலோ பண்ணான்னா வேறு லெவலுக்கு போயிடும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் டிஆர் சார் அடுத்த படம் தயவுசெய்து சொல்கிறேன், டிஆர் சார் உங்கள் பழைய படம் நீங்கள் புதுசாக எடுக்கலன்னு, உங்கள் பழைய படங்களுக்கு ஒரு அருமையான ஃப்ளேவர் இருக்குது சார். ஒரு அருமையான அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இன்றைக்கி எவ்வளவோ ஸ்வீட் வந்துருச்சுங்க, இப்படி வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி எவ்வளோ ஸ்வீட் வருது. நம்ம ரஷ்யன் ஸ்வீட் சாப்பிட்றோம், அப்புறம் இதில் இப்போ தமிழ்நாடு ஸ்வீட்டில் சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் குஜராத்தி ஸ்வீட் சாப்பிட்றோம். அந்த மாதிரி எல்லாம் ஊர்லேருந்து ஸ்வீட் சாப்பிட்றோம். திருவாரூரில் அசோகான்னு ஒன்று விற்கும், பார்க்குறதுக்கு அல்வா மாதிரி இருக்கும். அது பேர் அசோகா.
அது ஒரு தனி டேஸ்ட். அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அந்த அசோகா அப்போருந்து இப்போ வரைக்கும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. அசோகாவில் இப்போ நம்ம லைட்டாக சோன்பு பிடி கலப்போம், லைட்டாக அதில் கொஞ்சம் வேறு மாதிரியெல்லாம் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் போடுவோம், பாதாம் போடுவோம், பிஸ்தா போடுவோம்னு ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னு என் கெடுத்துரும். இதை எதுக்காக சொல்கிறேன்னா, உங்களுடைய கிளாசிக் இஸ் ஆல்வேஸ் அ கிளாசிக். ஸோ டிஆர் சார், உங்களுடைய கிளாசிக்கான ஃபிலிமை நீங்கள் உயிருள்ள உஷாவை தயவுசெய்து இந்த ரீரெக்கார்டிங்லாம் தூக்கிட்டு பழைய அந்த உங்கள்கிட்ட இருக்கிற ஒரிஜினல் பிரிண்ட்டை எடுத்து அதை அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க. அது தயவுசெய்து பார்க்குற மாதிரி இருக்கும். அது மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பு கொடுக்கும். இப்போ அந்த காலத்தில் படங்கள் ரெட்ரோல் இப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு. என்ன சொல்கிறீங்க? நான் சொன்னது ஏதாவது தப்பாக இருக்கா என்ன? சரி, ஓகே. இருந்தாலும் அந்த லீடருடைய ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியலையே.